சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து முருகன் தோன்றியதாக நம்முடைய புராணங்கள் கூறுகின்றன. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய சூட்சமம் அடங்கியுள்ளது. முருகனின் அவதாரம் எப்படி நிகழ்ந்தது? சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்துதான் முருகன் தோன்றினாரா? 6 படை வீடுகளை தரிசிப்பதன் நோக்கம் என்ன? முருகனின் வடிவங்களில் முக்கியமான வடிவம் எது? முருகனின் 6 திருமுகங்கள் மற்றும் 12 திருக்கரங்களின் தாற்பயங்கள் என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். முருகப்பெருமானின் பிறப்பு ஒரு தனித்துவமான நிகழ்வாகும். அதனால் தான் பொம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார். வடமொழி கவிஞரான காளிதாசர் முருகனின் பிறப்பை குமார சம்பவம் என்று போற்றுகிறார். அதாவது அவதரித்த நிகழ்ச்சி என்றே குறிப்பிடுகிறார். முருகனை குலதெய்வமாக கொண்ட வேடர் குலத்தில் தோன்றிய வால்மீகி முருகன் 6 முகங்களோடு சரவணத்தில் தோன்றி வளர்ந்த செய்திகளை உள்ளடக்கிய ஒரு படலத்தை தன் ராமாயணத்தில் பாடியுள்ளார். அத்துடன் அந்த படலத்திற்கு தனியே நூற்பயணம் கூறியுள்ளார். சிவபெருமானை என் குணத்தான் எனவும் அருகுணத்தான் எனவும் நூல்கள் குறிப்பிடுகின்றன. சிவபெருமானுடைய 6 குணங்களே முருகனின் 6 முகங்களாக வடிவெடுத்தன என்னும் இறைவனுக்குரிய 6 முகங்களே முருகனுக்கும் 6 முகங்களாக ஆவதற்கு காரணமாயின என்றும் கூறுகின்ற புராண கருத்துக்களும் இங்கு நோக்கத்தக்கது. சிவபெருமானுக்கு ஈசானம், தட்புருடம், அகோரம், சத்யோஜாதம், வாமம் என 5 முகங்கள் உண்டு. பழுங்கு நிறத்துடன் வடகிழக்கு நோக்கியவாறு உச்சியில் உள்ள முகம் ஈசானம், பொன் நிறத்துடன் கிழக்கு நோக்கிய முகம் தட்புருடம், கருமை நிறத்தோடு தெற்கு நோக்கிய முகம் அகோரம், சிவப்பு நிறமாய் விளங்கும் மேற்கு நோக்கிய முகம் சத்யோஜாதம், வெண்மை நிறம் கொண்டு வடக்கு நோக்கிய முகம் வாமம் என்பது சாஸ்திரம். சூரியன், சந்திரன், அக்னி என்ற முச்சுடர்களும் சிவபெருமானின் 3 கண்களாக விளங்குகின்றன. வலக்கண்ணாக சூரியனும் இடது கண்ணாக சந்திரனும் நெற்றிக்கண்ணாக அக்னியும் அமைந்துள்ளனர். சிவபெருமானின் நெற்றிக்கண் ஆக்கல், அழித்தல், அருளல் என்ற முத்தொழிலையும் செய்ய வல்லது. காமனை எரித்த போது அழித்தல் தொழிலையும், நக்கீரரை அச்சுறுத்துவதற்காக திறந்து அருள் புரிந்த போது அருளல் தொழிலையும் புரிந்தது என்பதை நம்முடைய புராணங்கள் வாயிலாக அறியலாம். சிவபெருமான் தன்னிடம் கொண்டுள்ள 5 முகங்களுடன் பூமியை நோக்கியவாறு அமைந்துள்ளது அதோ முகம். இம்முகம் வெளியில் தெரியாது என்பர். இந்த 6வது முகத்தையும் கொண்டு அவ்வாறு முகங்களிலும் உள்ள 6 நெற்றிக்கண்களையும் ஒரே நேரத்தில் திறந்தபோது முருகன் அவதரித்தார். இதனால் நெற்றிக்கண் ஆக்கல் தொழிலையும் புரிந்தது என்பர். முருகனின் திருவடிவம் ஒளி வடிவம் என்பர். அதனால் தான் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்குதித்தனன் உலகம் உய்ய என்று கந்தபுராணம் போற்றுகின்றது. முருக வழிபாடு மிக பழமையானது. சங்க காலத்திற்கு முன்பிருந்தே மக்கள் முருகனை வழிபட்டு வந்துள்ளனர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று மக்கள் வாழும் இடங்களை பிரித்த நம் முன்னோர்கள் மலையும் மலை சார்ந்த பகுதியுமான குறிஞ்சி நிலத்துக்குரிய கடவுளாக முருகனை போற்றினர். இதனாலேயே குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்ற முதுமொழி நம் தமிழ்நாட்டில் இருந்து வருகிறது. சங்க நூல்களை 10 பாட்டு 8 தொகை என பிரித்து கூறுவர். இதில் 10 பாட்டு நூல்களில் முதலாவதாக வைத்து போற்றக்கூடிய நூல் திருமுருகாற்றுப்படை என்பதாகும். இந்நூல் முருகன் முதலடி எடுத்துக் கொடுக்க நக்கீரர் பாடியது என்று கூறுவர். சேவலன் கொடியோன் காப்ப ஏமவைகள் எய்தின்றால் உலகு, இது குறுந்தொகையிலுள்ள கடவுள் வாழ்த்துச் செய்யுள். சேவற்கொடியை ஏந்தும் முருகப்பெருமான் காப்பதால் தான் இந்த உலகம் அன்றாடம் பாதுகாப்புடன் உள்ளது என்று இப்பாடல் முருகனை புகழ்கிறது. பரிபாடலில் முருகனை பற்றிய பாடல்களாக 31 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. தொல்காப்பியம், 8 தொகை நூல்கள், சிலப்பதிகாரம், கல்லாடம் போன்ற பல நூல்களில் முருகனின் வழிபாடு பற்றிய சிறப்புகள் கூறப்பட்டுள்ளன. முருக வழிபாட்டு சின்னங்கள் சிந்து சமய நாகரிக காலத்திலேயே இருந்ததாக அகழ்வாராய்ச்சி வல்லுநர்கள் கூறுகின்றனர். இதனால் தான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். முருகப்பெருமான் கோவில் கொண்டுள்ள தலங்களில் சிறப்பானதாக குறிப்பிடப்படுபவை 6 படை வீடுகள் என்று போற்றப்படும் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திரு ஆவினன்குடி, திருவேரகம், திருத்தணிகை மற்றும் பழமுதிர்ச்சோலை. பிண்டத்திற்குள்ளே அண்டத்தை காணும் தவயோகிகள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுக்தி, ஆக்னி ஆகிய 6 சக்கரங்களை தாண்டி சகசிரகாரம் எனும் 1000 இதழ் கொண்ட தாமரையை அடைந்து முக்தியடைவர். அதே போன்று இந்த 6 சக்கரங்களுக்கும் ஸ்தூலமாக 6 படை வீடுகள் அமைந்துள்ளன என்பதும் அதனை உள்ளன்போடு வணங்குபவர்கள் இம்மையில் மட்டுமல்லாது மறுமையிலும் இன்பம் காண்பர்.
முருகனின் வடிவங்களில் சோமஸ்கந்தம் தனி சிறப்பு வாய்ந்தது. சிவம், சக்தி, முருகன் மூன்றும் சேர்ந்தது சோமஸ்கந்தம் என்பர். ச, உமா, ஸ்கந்த என்ற 3 வடமொழி சொற்கள் சேர்ந்ததே சோமஸ்கந்தம் எனப்படும். முருகன் தாய் தந்தையராகிய சிவசக்தியுடன் சேர்ந்து எழுந்தருளியிருக்கும் நிலையை சோமஸ்கந்த மூர்த்தம் என்று குறிப்பிடுகிறோம். இதில் சிவம் என்பது சத்தாகவும், சக்தி என்பது சித்தாகவும், முருகன் என்பது ஆனந்தமாகவும் திகழ்வதே சோமஸ்கந்த மூர்த்தியின் தனி சிறப்பு. சித்தும் சத்தும் சேரவே ஆனந்தம் உண்டாயிற்று. சத்துக்கும் சித்துக்கும் இடையே ஆனந்தம் இருக்கிறது. எனவே கணவனும் மனைவியுமாக குழந்தைகளுடன் இன்புற்று வாழ விரும்புவோர் இம்மூர்த்தியை வழிபாடு செய்யலாம் என்று கூறப்படுகிறது. அதனால்தான் ஏலவார்குழல் இறைவிக்கும் எம்பிரான் தனக்கும் பாலனாகிய குமரவேல் நடுவிரு வான்மை என கந்தபுராணம் போற்றுகின்றது. முருகனுக்குரிய 6 முகங்களில் முதல் முகம் உலகுக்கு ஒளி தருவது. 2வது முகம் தேவர்களின் வேள்விகளை காப்பது. 3வது முகம் தன்னை நாடி வரும் இறை அன்பர்களை துன்பங்களை போக்கி வேண்டும் வரம் அருள்வது. 4வது முகம் பிரம்மனுக்கு பிரணவ மந்திரத்தை விளக்கி வேதாகம பொருளை விளக்குவது. 5வது முகம் பகைவர்களையும் தீயவர்களையும் அழித்து உலகிற்கு நன்மை செய்வது. 6வது முகம் வள்ளி தெய்வானை நாயகியருக்கு மகிழ்வை தருவது என தத்தம் தொழில்களை செய்து வருகின்றன. அதேபோல முருகப்பெருமானின் 12 கரங்களில் முதல் 2 கரங்கள் தேவர்கள் முனிவர்களை காக்கின்றன. 3வது கரம் அங்குசம் ஏந்தி யானையை செலுத்துகிறது. 4வது கரம் வேலினை தாங்கியுள்ளது. 7வது கரம் முனிவர்களுக்கு மறைபொருளை விளக்கி காட்டுகிறது. 8வது கரம் மார்பில் உள்ள மணமாலையோடு சேர்ந்துள்ளது. 9வது கரம் வேள்வியை காக்கிறது. 10வது கரம் மணியை ஒலிக்கச் செய்கிறது. 11வது கரம் மழையை அருளுகின்றது. 12வது கரம் மணமாலை சூட்டுகின்றது என்று 12 கரங்களின் பெருமைகளை திருமுருகாற்றுப்படை கூறுகிறது. மேலும் அந்த 12 கரங்களில் முருகன் ஏந்தியிருக்கும் படைகலங்கள் என்னவென்றால், வலதுபுறம் உள்ள 6 கரங்களில் அபயமுத்திரை, சேவற்குடி, வஜ்ரம், அம்பு, அங்குசம், வேல் முதலியனவும், இடபுறம் உள்ள 6 கரங்களில் பரத முத்திரை, தாமரை, மணிமழு, தண்டாயுதம், வில் முதலியவை அமைய பெற்றுள்ளன. முருகனிடம் இருக்கும் 30 சக்திகளான வள்ளி இச்சா சக்தியாகவும், தெய்வானை கிரியாசக்தியாகவும், வேல் ஞான சக்தியாகவும் விளங்குவதால் முருகனை வணங்குவோர் 3 சக்திகளும் ஒரு சேர பெற்று சிறப்புடன் வாழலாம் என்பது ஐதீகம். முருகனுடைய திருமேனி என்பது உருவ வழிபாட்டிற்கு ஏற்ற முறையில் அமைக்கப்பட்டிருப்பினும் அவ்வுருவங்களில் அமைந்த நுட்பமான உண்மைகள் உணரத் தகுந்தவனாகும். 6 எனும் எண் முருகனோடு பெரிதும் தொடர்புடையதாக காணப்படுகிறது. 6 தீப்பொறிகளாக தோன்றியது. 6 பெண்களால் வளர்க்கப்பெற்று 6 புள்ளியாக இருக்கின்ற கார்த்திகை விண்மீன் அவருக்கு உரியது எனல். சரவணபவ எனும் 6 எழுத்து மந்திரம் அருகோண வடிவமாக உள்ள எந்திரம் 6ஆம் நாளாகிய சஷ்டி நாள் 6 குணங்களுடைமை எனும் நிலையில் 6 எனும் எண் பெரிதும் போற்றப்படுவதைக் காணலாம். மந்திரங்களில் 8 எழுத்து மந்திரம் நாராயணனுக்கு உரியதாகும். 6 எழுத்து மந்திரம் முருகருக்குரியதாகும். 5 எழுத்து மந்திரம் சிவனுக்குரியதாகவும் விளங்குகின்றன. சரவணபவ என்பது 6 எழுத்து மந்திரமாக இக்காலத்தில் கொள்ளப்படினும் முருகாய நம எனும் மந்திரமே ஒரு காலகட்டத்தில் ஓதப்பட்டு வந்துள்ளமை கருத்தில் கொள்ளத்தக்கது. 6 எழுத்து மந்திரமே 6 முகங்களாக வடிவு கொள்வதற்கு காரணமாகவும் ஆகியிருக்கலாம். பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, குடிலாசக்தி என்னும் 6 சக்திகளும் 6 முகங்களாக உருக்கொண்டன என்று கூறுகின்ற கருத்தும் உண்டு. சிவபெருமானிடம் இருந்து தோன்றியவர் முருகர் என்று கூறுவோர் இறைவனுடைய குணங்களையும் முகங்களையும் இணைத்து அவருக்கு வடிவு கற்பிக்கலாயினர். முருகனை இறைவி இன்பத்தில் தோன்றியவராக கூறியவர்கள் 6 வகையான ஆற்றல்களை குறிப்பிட்டு பராசக்தி முதல் குடிலாசக்தி ஈராக உள்ளமை அவன் முகங்கள் என கூறியுள்ளனர். ஓம் என்பது பிரணவம் என்று பொருள் பெறும். பிரணவ பொருளாக இருக்கின்றவர் முருகர் என்று கூறினும் ஓம் எனும் சொல்லிலுள்ள நுண்மையான எழுத்து வடிவங்களை முருகனின் 6 முகங்களாக கூறுகின்றனர். ஓம் எனும் சொல்லில் அகரம், உகரம், மகரம், விந்து, நாதம், கலை என்னும் 6ம் அடங்கியுள்ளன என்பர். கால வளர்ச்சிக்கு ஏற்ப தத்துவ வளர்ச்சியும் வளர்ந்துள்ளதை இக்கருத்துகள் காட்டுகின்றன. இறை உணர்வு என்பது மக்களுடைய வாழ்வில் இயைந்துவிட்ட ஒன்று. நீண்ட நெடுங்காலத்திற்கு முன்பிருந்தே மக்கள் தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டுள்ளனர். தமிழோடும் தமிழ் வாழ்வோடும் ஒன்றிவிட்ட தெய்வமாக முருகன் கருதப்படுகிறார். முருகு என்பதற்கு இளமை, அழகு, ஆற்றல் என்று பல்வேறு பொருள்கள் கூறப்படுகின்றன. சங்க காலத்திலேயே முருகனுக்கு தனி இலக்கியம் தோன்றியது என்று கூறினால் முருக வழிபாட்டின் தொன்மையை உணரலாம். நன்றி.